எக்ஸலண்ட். இன்னைக்கு ஆடிட் ட்ரெயில் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எதெல்லாம் மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனோ, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற லிங்க்டு லிஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன். ஒரு 10,000 பேர் உள்ளே வரப்போகிறாங்க. அதில் யாரெல்லாம் தீவிரவாதிகள்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒருத்தருடைய நேமோ மொபைல் நம்பரோ கூட மிஸ் ஆகக்கூடாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு வசதி இருக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் வந்துடும் அப்படிங்கிற எஸ்டிமேஷன் நம்ம வச்சுக்கணும். நம்ம சாஃப்ட்வேர் சூப்பராக இருக்கும், எரர் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பவே கூடாது. ஸோ அப்போது சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால நம்மளுடைய அப்ளிகேஷன் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, நின்றுடுச்சு அப்படின்னா, அப்போது அது வரைக்கும் ஃபீட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் மெமரியில் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், டோட்டலாக நம்மளுடைய ஆப்ரேஷன் ஃபெயில்யூர் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு ஆடிட் ட்ரெயிலிங்கை கண்டிப்பாக உபயோகப்படுத்துவாங்க. ஆடிட் ட்ரெயில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னென்ன யூசர் இன்புட் இந்த மாதிரி சிஸ்டத்தில் வாங்குகிறோமோ அதை ஒரு ஃபைலில் ரைட் பண்ணிக்கிறது வித் டேட் டைம். ஸோ டேட் டைமோடு நம்ம அந்த விஷயத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல ரைட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா எப்போ வேணாலும் அதை எடுத்து பார்த்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ண முடியும். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ஸ்க்ரீன் இருக்குது, அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணுறாங்க, டெலிட் பண்ணுறாங்க, நியூவாக ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் எந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட என்ட்ரி இல்லை ஒரு ஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அங்கெல்லாம் இந்த ஆடிட் ட்ரெயிலை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு கடையில் பில் போடுறாங்க. அதாவது ஒரு ஹோட்டல் கடை, நம்ம சாப்பிட போகிறோம், பில் போடுறாங்க. பில் ஒரு மிஷினில் எடுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பில்லை பிரிண்ட் அவுட் எடுத்து பேமெண்ட் பண்ண ஒரு இடத்துல குத்தி வச்சுக்கிட்டே வருவாங்க. அது இல்லாமல் ஒரு கையில் ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டு டிக் அடிச்சுக்கிட்டே வராங்க. இது ஒரு ஆடிட் ட்ரெயிலிங். ஸோ எத்தனை பில்லு போயிருக்கு, அதில் எந்தெந்த பில்லுக்கெல்லாம் பேமெண்ட் வந்திருக்குன்ற ஒரு ட்ராக்கிங். ஸோ இது எப்படி இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காமனான ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு டைம் இம்பார்ட்டண்ட். டேட் டைம் நம்ம டிஸ்பிளே பண்ணணும், ஒரு இடத்துல ரைட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராம் ஒரு சின்னதாக ரைட் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெடர் ஃபைல் இருக்குது. இந்த லைப்ரரியில் டேட் டைமுக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் டைமர். ஸோ இந்த டைமரை யூஸ் பண்ணி, இந்த டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கரண்ட்லி சிஸ்டத்தில் என்ன டைம் இருக்கோ அந்த டைமை இங்கே நம்ம அட்ரஸை அனுப்பிச்சு வாங்கிக்கிறோம். அப்போ இந்த டைமரில் என்ன இருக்குன்னா, கரண்ட் டைம் இதில் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஜிஎம்டி டைமில் இருக்கும். இதை லோக்கல் டைமுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை டைம் இன்ஃபோ அப்படிங்கிற வேற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மாற்றிக்கிறோம். இங்கே இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எனக்கு இந்த ஃபார்மேட்டில் இந்த பஃபர் அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இது ஒரு ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங் எஃப் டைம், அதாவது ஃபார்மேட் பண்ணி டைமை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்மளுடைய ப்ரோக்ராமில் உபயோகப்படுத்திக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, சரி, ஸோ வாய்ட் ஆடிட் ட்ரெயில். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேர் ஸ்டார் ஆக்ஷன். என்ன ஆக்ஷன், அடிஷனா டெலிஷனா லிஸ்டிங்கா? இப்போ நம்மகிட்ட 3 ஆக்ஷன் தான் இருக்குது, அடிஷன், டெலிஷன், லிஸ்டிங். ஓகே. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கேர் என்ன மொபைல் நம்பர். அடுத்தது கேர் நேம், ஸ்பெக்டேட்டர் நேம். ஸோ இந்த 3 தான் நமக்கு ரெக்கார்ட் பண்ணணும். சரி, இதனால் என்ன பண்ணுறேன்னா, இதை வாங்கிக்கிறேன். இதுக்குண்டான கோடிங் இங்கே எழுதலாம்.
ஸோ இப்போ என்னென்னா இந்த ஃபங்க்ஷனை எல்லா இடத்துலையும் கால் பண்ணிக்க போகிறோம். முதல்ல இந்த ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை என்ன, முதல்ல ஒரு ஃபைலில் ரைட் பண்ணோம். ஸோ அப்போ ஃபைல் ஆப்ரேஷனுக்கு உண்டான கோடிங் எழுதுகிறோம். சரி, ஃபைல் ஸ்டார் எஃப். ஸோ எஃப் ஈக்குவல்ஸ் எஃப் ஓப்பன். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ரைட் பண்ணுறேன். சி கோலனில் டெம்ப்ன்ற ஃபோல்டரில் லிங்க்டு லிஸ்ட் ஆடிட் ட்ரெயில் .txt அப்படின்ற ஒரு ஃபைல். இது என்ன பண்ணணும்னா அப்பன் மோடில் ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்பன் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். சரி, இப்போது இந்த ஃபைலில் நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோம்னா டைம் வேணும். இந்த டைம் வந்து இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு சாம்பிள் கோடிங் போட்டிருக்கோம். இந்த கோடிங்கை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு இன்க்ளூட் time.h இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். சரி, ஸோ பஃபரில் வந்து இப்போ டைம் இருக்குது. இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப் printf. ஸோ என்னுடைய ஃபைல் இது எஃப். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், %s. இது என்ன டேட் டைம் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஜஸ்டிஃபைடாக ஒரு 10 கேரக்டர் விட்த்துக்கு இதை ரைட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது மொபைல் நம்பர் லெஃப்ட் ஜஸ்டிஃபைடாக 15 கேரக்டர்னு வச்சுக்கலாம். அடுத்தது -50s. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டைம் ரைட் பண்ணுறோம். அது பஃபரில் இருக்குது. என்ன ஆக்ஷன், அடுத்தது மொபைல் நம்பர், அடுத்தது ஸ்பெக்டேட்டர் நேம். ஓகே, ஸோ இது ரைட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா க்ளோஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். சரி, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை டெஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி டெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஆடிட் ட்ரெயில், இப்போது ஆட் நானாக ஒரு இது கொடுக்குறேன். ஸோ ஒரு நம்பர், நேம் டெஸ்ட், இது கொடுத்துட்டு exit 0 கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக வேண்டாம். ஏன்னா இது வந்து டெஸ்ட் பண்ணணும், முதல்ல யூனிட் டெஸ்ட் பண்ணணும். நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை யூனிட் டெஸ்ட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி போட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பில்டு பண்ணலாம். ஓகே, incompatible ஓகே. ஸோ இந்த ஃபைல் டிக்ளரேஷனுக்கு அப்புறமே இந்த எஃப் ஓப்பன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே மெமரி டிக்ளரேஷன் வந்ததுனால எரர் வந்தது. இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணுறோம். ஓகே, இது ரைட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ C:, டெம்பில் அந்த ஃபைல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆடிட் ட்ரெயில். ஓகே, ஸோ என்ன டேட் அண்ட் டைம், அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் என்ன மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் என்ன நேம் போட்டோம் அப்படிங்கிறது. இப்போ யூனிட் டெஸ்ட் பண்ணியாச்சு, கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போது ஒன்ஸ் இந்த மாதிரி டெலீட் பண்ணிவிட்டு இது ஆடியோ யூனிட் டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுன்னா தென் நம்ம என்ன பண்ணோம், இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இன்டகிரேஷன் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை எங்கெங்கே நம்ம ஆடிட் ட்ரெயில் பண்ணுமோ அங்கெல்லாம் இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டெலிட் நோடு இருக்குது. இந்த டெலிட் நோடுக்கு வரும்போது இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக
இதை வந்து டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஆடிட் ட்ரெயில் டெலீட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதில் வந்து என்ன நம்பர், மொபைல் நம்பர் இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொபைல் நம்பரை டெலீட் பண்ணோம். இந்த மொபைல் நம்பருக்கு உண்டான என்ட்ரியை டெலீட் பண்ணுறோம். நேம் வந்து ஓகே, நேம் என்ன பண்ணலான்னா இந்த கரண்ட் நோட்னுடைய ஸ்பெக்டேட்டர் நேமை அனுப்பிச்சி விட்டுலாம். ஓகே, அப்போது இங்கே ஃப்ரீ பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஆடிட் ட்ரெயில் பண்ணிடலாம், ரைட் பண்ணிடலாம். ஓகே, சரி. இதே மாதிரி லிஸ்ட் நோட்ஸ் வரும்போது இந்த லிஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்ச வாட்டி ஒரு முறை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரியறதுக்காக இங்கே போடுறோம். ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து மொபைல் நம்பர் தேவையில்லை, அதனால் நானே எம்டி ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போதும் ஸோ ஒரு ஆடிட் ட்ரெயில் பண்ணுறோம். ஆட், ஸோ என்ன மொபைல் நம்பர், என்ன ஸ்பெக்டேட்டர் நேம், ஸோ இது ரெண்டும் இங்கேருந்து பெராமீட்டராகவே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.